அமெரிக்காவில் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறுவது வழக்கம். அதன்படி அதிபர் ஜோ பைடனின் பதவி காலம் முடிவதால் வருகிற நவம்பர் மாதம் அங்கு பொது தேர்தல் நடைபெறுகிறது. இதில் ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடன் மீண்டும் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். இதற்கிடையே வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற மின்சார வாகன உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள டெஸ்லா நிறுவனத்திற்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் ஜனாதிபதி தேர்தலில் ஜோ பைடனுக்கு வாக்களிப்பதை தன்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் பொது அறிவு கொண்ட ஒரு சாதாரண நபர் அமெரிக்க ஜனாதிபதியாக வேண்டும் என்பதே எனது விருப்பமாகும் என குறிப்பிட்டுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.